அங்கிள விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? திருமாவளவன் அங்கிள் மாதிரி செந்தமிழ்ல திக்காம தளராம பேச முடியுமா? உங்களுக்கு குழந்தை தமிழே இன்னும் ஒழுங்கா வரல. இந்த பேச்சுல ஒரு சில பல காமெடிகள்லாம் பண்ணிருந்தீங்க, அதெல்லாம் நான் ஹின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் பாருங்க சார். முதல்வர் வார்டு செயலாளர் அவர்களே, தன்னுடைய இன்னுரை மாய்த்தி கழகத்திற்கு தமிழக வெற்றி கழகம் புதிய கழகம் என்னை நியமித்த பொழுது திடீர்னு அண்ணன் முகத்தை பொறுத்து ஒரு ஹிந்தி மொழி திணிப்பை நாங்கள் இருக்கிறோம் உதவியாக. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேச சொல்லுங்க, நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன். உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க, அதை மறந்துடாதீங்க. வணக்கம், இது உங்கள் கரு டிவி. நான் எம் அஜித் ரோஷன். நேத்து நடந்த செயல் வீரர் கூட்டத்துல ஆதவர்ஜுனான்றவர் பேசியிருந்தாரு. அவர் எப்பயுமே ஓவரா தான் பேசுவாரு, ஆனா நேத்து ரொம்ப ஓவரா பேசியிருந்தாரு. அவரை பத்தி நம்ம என்னைக்கும் பேச மாட்டோம், ஆனா இன்னைக்கு ஏன் பேசுறோம்னா, அவர் தொட்ட இடம் திருமாவளவன். உங்களுக்கு திருமாவளவன்னா யாரு தெரியுமா சார்? அவர் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல் இருந்தாரு, ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தாரு. காமராஜருக்கு அடுத்து திருமணம் கூட பண்ணிக்காம, ஏன் தன் தாய் சொன்னது கூட நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்து தலித் மக்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொன்னு தெரியுமா, அவரு தான் கொண்ட கொள்கையில என்னைக்குமே மாற மாட்டாரு. ஆனா நீங்க திமுகல இருந்தீங்க, விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல இருந்தீங்க, இன்னைக்கு தாவேகால இருக்கீங்க, நாளைக்கு எங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன் நீங்க விசிகால இருந்தப்போ திருமாவளவன் உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாரு. ஆனா நீங்க அந்த நன்றியை மறந்து இன்னைக்கு அவரை திமுகவோட அடியாளுன்னு சொல்லி பேசுறீங்களே. ஆனா தலித் மக்கள் உங்களை மாதிரி நன்றி கெட்டவங்க இல்ல, அவங்க தலித் மக்கள் என்னைக்குமே நன்றி மறவாதவங்க. நீங்க தலித் மக்களோட ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களால தலித் ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டை கூட பிரிக்க முடியாது. அடுத்த கேள்வி என்ன நீங்க சொல்லியிருந்தீங்க? சைக்காலஜி. முதல்ல நீங்க ஒரு சைக்காலஜி தெரிஞ்சுக்கோங்க சார். யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க கூட தான் பயந்துட்டீங்க. ஏன்னா உங்க தொண்டர்கள் ஒருத்தர் விடாம எங்க தலைவர் வந்துருவாரா, 2024 ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவாரா, அப்புறம் நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, மிரட்டுறாங்க, அசிங்கமா திட்டுறாங்க. அப்போ உண்மையாலே நீங்க தான் பயந்துட்டீங்க சார். உங்களுக்கு திருமாவளவன் அங்கிள விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களால திருமாவளவன் அங்கிள் மாதிரி செந்தமிழ்ல திக்காம தளராம பேச முடியுமா? ஏன் சார், உங்களுக்கு குழந்தை தமிழே இன்னும் ஒழுங்கா வரல. நீங்க எங்க இருந்து செந்தமிழ்ல திக்காம தளராம பேசி அது இன்னும் எத்தனை காலம் ஆகுமோ தெரியல சார். முதல்ல தகுதியை வளர்த்துக்கோங்க, அப்புறமா நீங்க திருமாவளவன் அங்கிளை விமர்சிக்கலாம், திமுகவை விமர்சிக்கலாம், எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். அதுக்கு தகுதியை வளர்த்துக்கோங்க. இந்த பேச்சுல ஒரு சில பல காமெடிகள்லாம் பண்ணிருந்தீங்க, அதெல்லாம் நான் ஹின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் பாருங்க சார். முதலமைச்சர். ஏன் சார், அது முதல்வர் இல்லை, முதலமைச்சர். மாய்த்தின்னு ஒரு வார்த்தை இல்லை சார், அது மாய்த்து, உயிரை மாய்த்துன்னு சொல்லுவாங்க. உயிரை மாய்த்தின்னு சொல்ல மாட்டாங்க. மாய்த்துனா உயிரை அவங்க ஒரு போராட்டம் பண்ணி ஒருவேளை அவங்க கொண்டுட்டாங்கன்னா அததான் உயிரை மாய்த்து. நீங்க என்ன சொல்றீங்க? உயிரை மாய்த்தி அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து என்னன்னா வழியில்னா அது நீங்க மக்கள் கொடுக்கறது, உங்க கட்சி மக்கள் கொடுத்துட்டு இருக்குது. வழியில்னா பெயின், வழியில்னா பாதை, வே பாத்து. ஆனா நீங்க வழியில், நம்ம தலைவர் காட்டுற வழியில் செல்வோம், வழியில்னா பெயின், அது நீங்க மக்கள் கொடுக்கறதுதான், அது ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கும். வழியில்னா அது வே, எங்க தலைவர் காட்டுற வழியில் செல்லணுமே சொல்லணும் தவிர எங்கள் தலைவர் காட்டுற வழியில் செல்லுங்கள்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி கழகம்னா நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுதான் கழகம்னா பஞ்சாயத்து பண்றது, கழகம்னு சொல்லணும். அது கழகம் இல்ல, கழகம். அதுக்கடுத்து எதிர்நோக்கும் காலம் தான் சொல்ல. எதிர்நோக்கும்னா அதை நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம், எதிர்த்து போராடுறோம். இப்ப ஒரு போட்டி வருதுன்னா, இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்சை எடுத்துக்கோங்க, ரெண்டு டீமும் எதிர்த்து போராடிட்டு இருக்கு. இப்ப இவங்க கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறாங்க, இவங்களுக்கு டார்கெட் வருது, இப்ப 3 ஓவர்ல இவ்வளவு ரன்ஸ் அடிக்கணும்னா அது எதிர்த்து அவங்க விளையாடுறாங்கல்ல, அதுதான் எதிர்நோக்கும் இல்லை. நிமித்த
போது, நிமித்த போது, நியமித்த போதான் நிமித்த போதுன்னு சொல்றாரு. அதாவது அவருக்கு குழந்தை தமிழே இன்னும் வரல. இதெல்லாம் 7th 8th படிக்க வேண்டியது அவர் இன்னும் வந்து நிமித்த போது, எங்க தலைவர் என்னை நிமித்த போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? நியமித்த போது, நிமித்த போது இல்லை. திருமானன் அவர் இன்னும் எதையும் ஒழுங்காவே உச்சரிக்க மாட்டார் போல. திருமா அண்ணன் அப்படின்னு தெளிவா உச்சரிக்கணும். இதுனா திருமானன், திருமானன், திருமானன் ஒரு பேர் இல்ல, ஆனா திருமா அண்ணன் அப்படிதான் சொல்லணும். நீங்க தெளிவா உச்சரிக்க மாட்டீங்க. எல்லா வார்த்தையிலும் ஒரு வார்த்தையை விட்டுறது. இப்ப ஆகியவற்றைனா ஆயவற்றை அப்படிதான் சொல்லுவாரு அவர். ஆகிய கீய விட்டுருவாரு அப்படி. அது மாதிரி திருமானன் இதை சேர்த்து சொல்லிட்டாரு. திருமா அண்ணன் இனிமே சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க ஒரு பெரியாரை பத்தி 2 நிமிஷம் பேசுங்க, நான் இந்த இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன்னு சொன்னீங்களே. ஆனா செந்தில் பாலாஜி சட்டசபையில பெரியாரை பத்தி பேசியிருக்காரு. ஏன் அது இன்னைக்கு வரைக்கும் வைரலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்காது. நீங்க ஏதோ நீங்க ஒருத்தரை பத்தி பேசுறீங்கன்னா அவர் இது மாதிரிலாம் பேசியிருக்காரான்னு ஆராய்ஞ்சிட்டு வந்து பேசுங்க. இப்ப அவர் பேசினாரேன்னு நான் உங்களுக்கு தூக்கு போட்டுக்க சொல்லல. ஆனா அவரு பேசியிருக்காரா, அவர் இது மாதிரி சொல்லியிருக்காரா, அவர் எது செஞ்சிருக்காரு, அவர் எது செய்யலன்னு தீர விசாரிச்சு தீர ஆராய்ஞ்சிட்டு வந்து பேசுங்க. நீங்க வந்து வாய்க்கு வந்தத உளறி விட்டு போகாதீங்க சார். மீண்டும் பல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.